இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும்
அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 419வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் இளவேனில் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். கோடையை வரவேற்கும் மாதங்களை நாம் பெரும்பாலும் இளவேனில் என்று குறிப்பிடுவது உண்டு. சித்திரை மற்றும் வைகாசி ஆகிய தமிழ் மாதங்களை தம்முள் கொண்டது இந்த இளவேநீர் காலம் என்பது. வேநீர்காலம் என்றென்றும் உடலுக்கு எண்ணற்ற ஆரோக்கியத்தை அருமருந்தாக தரக்கூடியது. நமது உடலில் உள்ள வியர்வை சுரப்பிகளை வேலை வாங்கக்கூடியது. ஆனால் நம்மில் பலர் இன்று வெயிலுக்கு பயந்து ஒதுங்கி வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழலில் இருக்கின்றோம். அதற்கு அதிமுக்கிய காரணம் வெயிலின் தாக்கம் இன்று அதீதமாகி கொண்டே செல்வதுதான் அதிமுக்கிய காரணமாக இருக்கின்றது. இன்று நம்மிடையே நமது எளிய அழைப்பினை ஏற்று சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்திருப்பவர் அன்பு தம்பி துளிர்கள் கார்த்திக் அவர்கள். எண்ணற்ற தன்னார்வலர்களுடன் இணைந்து கிட்டத்தட்ட 20,000த்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இந்த நானிலத்தில் பதியமிடுவதற்கு காரணிகளுள் ஒருவராக இருந்திருப்பவர் அன்பு தம்பி அவர்கள். இந்த இயற்கை மீது எப்பொழுதும் அளவற்ற நேசமுடையவராக, இந்த இயற்கையை என்றென்றும் தமது வாழ்வியல் மூச்சாக கொண்டு பயணிப்பவர்களுள் ஒருவராக இருப்பவர் அன்பு தம்பி அவர்கள். இன்று நம்மிடையே மரங்களே உயிர் மூச்சு என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் இந்த இளவேனில் தொகுப்பின் துவக்க நாளினை சிறப்பிக்க நம்மிடையே இணைந்திருக்கின்றார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட அன்பு தம்பி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருகு 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் மரங்களே உயிர் மூச்சு என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை மரங்களே உயிர் மூச்சு என்ற உண்மையின் மகத்துவம் அறிந்தவர்களாய் பயணிப்போம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செறிவூட்டுவோம். நன்றி. நன்றி அண்ணா, நன்றி. உங்களுடைய சிறிய அறிமுகத்துக்கு மிக்க மிக்க நன்றி. சரித்திரம் படைப்போம். ஆனா கேக்குறதா? தொடரலாம். நன்றி. நன்றி அண்ணா. சரித்திரம் படைப்போம் 419 இளவெனில் என்ற தொகுப்பில் மரங்களை உயிர் மூச்சு என்று இந்த அருமையான ஒரு நிகழ்வுக்கு அழைத்து எனக்கான வாய்ப்பை தந்த இந்த சரித்திரம் படைப்போம் குழுவிற்கு மிகவும் நன்றி. 419 வாரங்கள் நாட்கள் கடந்து வருதுங்கிறது ஒரு எளிய விஷயம் கிடையாது. அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் இந்த குழுவில் உள்ள ஆரோக்கிய பெட்டானா, கற்பகமக்கா, தியாகராஜன் ஐயா, விஜயகுமாரி அம்மா மற்றும் இங்க தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும்
கீழே வந்திருக்கின்றும் அருமை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமான காலகட்டம் இளவெனில். எப்பொழுதுமே யாருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் நம்புறேன். ஏன்னா எல்லாருக்கும் குழந்தை பருவத்திலிருந்து இதுவரை வந்து அந்த மே மாசங்கிறது வெரி ஸ்பெஷல் மந்த். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மெமரிஸ்ல வந்து எப்பவுமே நிற்கும். ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டாங்கன்னா அப்படியே நம்மளுடைய பழைய ஞாபகங்களை தட்டி விட்டோம்னா தெரியும். அப்படியே நம்மளுடைய ஸ்கூல் லீவ் விட்டு எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு மாசம் லீவ்ல வந்து சொந்தக்காரன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வெளியெல்லாம் நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு புக் எடுக்க வேண்டியது இருக்காது. ஜாலியா நம்ம வந்து கிராமங்கள் இருந்தவங்களுக்கு இன்னும் அதிகப்படியா வந்து ஊர் ஊரா சுத்துறதும்பாங்க. அப்படியே உள்ள எல்லாம் என் கிராமத்துல சுத்திட்டு எனக்கு அந்த பசுமையான நினைவுகள் வந்து ஞாபகத்துக்கு வரும். எத்தனை வெயில் அடிச்சாலும் கூட நம்மளுடைய இந்த ஒரு நண்பர்களோடு விளையாண்டு அந்த வெயில் அப்படி விளையாண்டு போன காலத்தை வந்து மீண்டும் அசைப்பட முடிகிறது. இன்றைய குழந்தைகளுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு மட்டுமே கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம். இன்னைக்கு 1 மணி நேரம் குழந்தைய காணாம போயிருச்சு அப்படின்னா உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். நம்ம அம்மாலாம் காலையில இருந்து 8 மணி நேரம் காணாம போனாலும் நைட் வந்து அடி வாங்கிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்த காலங்கள் வந்து அருமை. இந்த இளவேனில் காலத்துல வந்து நம்மளுடைய பசுமையான நினைவுகள் தான் இருந்துச்சு. இன்னைக்கு இளவேனில்ல பசுமையே இல்லாதனால ஒரு காஞ்சு எல்லார் வீட்லயும் ஏசி வாங்குற நிலைமை வந்து இன்னைக்கு வந்திருக்கு. நானும் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஏசி ஒரு ஒரு 200 ஏசிக்கு மட்டும் வித்தாச்சுங்க. யாரும் மரம் நடுவதை மறந்து விட்டோம். மனிதர்கள் நாம் அனைவரும் மனிதனாக வாழ்வதை மறந்து வேற பக்கம் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நான் நேற்று கூட ஒரு ஒரு நிகழ்வுல மிட் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு ஜேசிஐல கோபிச்செட்டிப்பாளையத்துல. கோபிச்செட்டிப்பாளையங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு பசுமையான ஒரு இடம். அதாவது நம்மளுடைய ஹோல் இதுல பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து எடுத்திருப்பாங்க. பசுமையா காட்டியிருப்பாங்க. வயல் வரப்புகள் இருக்கும். அந்த இடங்கள்ல வந்து அவ்வளோ அவ்வளோ நல்ல விஷயங்களா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து அந்த ஏரியால வந்து நேத்து என்னால காலையில இருந்து ஈவினிங் வர அந்த மாலை வர இருக்கிறது நிகழ்வுல உட்காரவே முடியல. ஈவன் தோ ஒரு 7:30 மணிக்கு மேல உட்கார முடியும். அவ்வளோ ஹியூமிடிட்டி. கையில எல்லாம் வேர்வையே வராது. எனக்கு வேர்வை வர வச்சிருந்துச்சு. நேற்று முழுதும் இந்த டாபிக்கை தாண்டி இந்த ஒரு மாதம் பல பேர்கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் அதுதான். ஒரு 53,000 மரக்கன்றுகள் வந்து நடுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் அதை செய்தும் அதில் நிறைய வந்து பட்டு போயிடுச்சு. அதனால வளராம 5 வருஷத்துக்குள்ள அதெல்லாம் கடிஞ்சு போயிடுச்சு. நாங்க யோசிக்கும் போதுதான் தெரியுது அதுக்கு என்ன சொல்யூஷனோட பண்ண முடியும். இந்த உலகளாவிய நடக்கிற இந்த வெப்பச்சலனம் அதற்கான காரணம் என்ன? இப்படி எல்லாம் ரிலீஸா லாஸ்ட் ஒரு மாசம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஏசி கேட்கறாங்க. ஏசி வித்தன்னு சந்தோஷமா சொல்றதை விட வருத்தமா தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இது அடுத்து வர காலகட்டத்துல என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், என்னுடைய பேர குழந்தைகளின் எதிர்காலம், என்னுடைய அந்த சந்ததியின் எதிர்காலத்திற்கு சவால் விடக்கூடிய வருடங்களாக தான் இந்த வருடங்களாக கணக்கிடப்படுகிறது. கடந்த வருடம், இந்த வருடம், இனி வரக்கூடிய வருடங்கள். அதனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா காடழிப்பு. இந்த 58,000 மரக்கன்றுல மியாவாக்கியில பண்ண கூட்டுவன காடுகள் மட்டும்தான் தப்பிச்சிருக்கு 99.9%. இந்த காடழிப்புங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இந்தியாவிலேயோ இல்ல எங்க ஊர்ல மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது. உலகளாவிய அமேசான் காட்டுல கை வச்சிருக்கிறது நம்மளுக்கு எல்லாத்தையுமே பாதிக்கும். உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அமேசான் காடு அழிக்கப்பட்டதன் விளைவாக உலகத்துல வந்து 3% ஆக்சிஜன் எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா இந்த ஏசியன் கான்டினென்ட்ல அதனுடைய தாக்கம் உருவாக்கி இருக்கு. எப்படிப்பா அது அப்படிங்கும்போது உலக உலக பந்து சுழல் பந்து நடந்துட்டு இருக்கும்போது உலகம் ஒரு பந்து போல. அதாவது ஒரே மாதிரி ஓர்ஸா இருக்கிற பந்து இல்ல, அங்கங்க மேடு பள்ளம் குழியும் குண்டுமா இருக்கு. ஒரு பந்தினுடைய தாக்கம் ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கம் மாறும். இப்ப ஈரோடினுடைய மழை குறைவுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது பார்க்கும்போது ஈரோடு தான் நாங்க கிட்டத்தட்ட பெருமையா சொல்ல வேண்டிய காலகட்டங்கள் கிடையாது. ரொம்ப வருத்தத்துக்குரிய காலகட்டம். இந்தியாவிலேயே 3வது இடத்தை வந்து ஈரோடு பிடிச்சிருக்கு. எப்பவுமே வெள்ளூர்காரர் நேத்து வந்திருந்தபோது சொன்னேன். வெள்ளூர் தான் ஃபர்ஸ்ட் வரும் என்ன தெரியல. இந்த வருடம் வந்து ஈரோடு தான் முதல் வந்திருக்கு. 100 டிகிரியை முதல் தொட்டது ஈரோடு. அதே போல 35, 36 டிகிரி வரக்கூடிய இடத்துல 43, 45 டிகிரி செல்சியஸ் வந்து இங்க வந்திருக்கு. அப்படின்னா என்ன காரணங்கள் அப்படிங்கும் போது
நாங்க பண்ணிட்டு இருக்கும்போது சுற்றியும் இருக்கிற ஈரோடிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு 20 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற பெருந்துறை சிப்கட்ல இருக்கிற வெப்பச்சலனம், அங்கதான் நம்ம 8 ஏக்கரால வந்து நம் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய ஒரு இயக்கங்களா ஒரு 18 இயக்கம் இணைந்து ஒரு 8 ஏக்கருக்கு மியாவாக்கி காடுகள் அங்கு உருவாக்கப்பட்டிருக்குது. மிகப்பெரிய காடு, நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேல பாம்புகள் அங்க இருக்குதுன்ட்டு சொன்னாங்க. உள்ள போயிட்டு நாங்க பார்த்துட்டு வந்தோம். பட் பாம்பு பார்க்கல, இடத்த பார்த்துட்டு வந்திருக்கோம். நம்ம வைத்த சிறிய அரை அடி மரம் வந்து கிட்டத்தட்ட 15, 20 அடிக்கு மேல நிக்குதுங்க. அப்படி ஒரு காடுகளா உருவாக்கி இருக்கு. ஏன் அங்க அங்க வந்து பசுமை அத பசுமை ஆணையம் அப்படின்றது இது பண்ணாங்க. அங்க மினிமம் வந்து இத்தனை மரங்கள் இருக்கணும், இத்தனை காடுகள் உருவாக்கப்பட்டிருக்கணும், அங்க உருவாக்கணும். இருந்தாலும் கூட அங்க இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியோட வெப்பசலனத்தின் காரணமா, அந்த வெப்பத்தின் காரணமா, அந்த சுற்றுச்சூழல்ல இருக்கிற அவங்க மாசுபடுத்துவதன் காரணமா அதனுடைய மழைப்பொழிவு இங்கு பொய்த்து விட்டது. அதாவது ஈரோடுல பொய்த்து விட்டது. அப்போ அமேசான் காட்டுல அழிக்கப்படும் பொழுது நம்ம எல்லா நியூஸ்ல பார்த்தோம். அவர் என்ன சொன்னாரு, காடுகளுக்குள்ள தீ வந்துருச்சு அப்படின்னாரு. அதனால எத்தனையோ நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. ஒரு கங்காருல இருந்து எத்தனையோ விலங்கினங்கள் வந்து அப்படியே எரிஞ்சு கிடந்துச்சு. தண்ணிக்கு கஷ்டப்பட்டு சின்ன சின்ன மிருகங்கள்லாம் வெளியே வரும்போது தண்ணிக்கு வாட்டர் கேன்ல கொடுத்து ஒரு போட்டோஸ் எல்லாம் எடுத்து த குளோபல் வார்மிங் ஸ்டார்டட் நவ் பிகாஸ் ஆஃப் அப்படின்னு அமேசான் காட்டை அழிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் அந்த அந்த பிரதம மந்திரி வந்து ரூடோ அவர் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அவர் பேட்டி கொடுக்குறாரு, நாங்க எக்ஸ்டென்ஷனுக்கு வேணும் அப்படின்னாரு. அங்க டச் பண்ணது குளோபல் ஃபுல்லா கொந்தளிச்சு ஆக்ரோஷமா எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா எதிர்ப்பு காட்டினாங்க. எதிர்ப்பை மட்டுமே காட்டக்கூடிய நாம் அதுக்கான எதிர்கால சிந்தனையை பற்றி மறந்துவிட்ட ஒரு காலகட்டமா நம்ம நினைக்கிறோம். இந்த காடு அழிப்பு என்பது வந்து இன்றைய உலகில வந்து மிக முக்கியமான பிரச்சனைகள்ல சுற்றுச்சூழல் பிரச்சனைகளும் உண்டாகும். எல்லாரும் நினைச்சுக்கிறோம் ஒரு ரோடு உருவாக்குறதுக்கு, ஒரு பெரிய ஒரு சாலைகளை உருவாக்குறதுக்கு, ஒரு பசுமை வழிச்சாலைக்கு எதிர்ப்பு இப்படி தெரிவிச்ச நமக்கு தான் தினமும் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்புகள், ஒரு ஊட்டியிலிருந்து ஒரு 110ல இருந்து 150 லாரிகள் வந்து தினந்தோறும் கீழே இறங்கிருது. இது மரத்தை வெட்டி எடுத்துட்டு போறதுக்கு. அதே போல இங்க சத்தியமங்கல காடுகள்ல இருந்து கீழே இறங்குற சதவீதம் பாத்தீங்கன்னா 20-25 லாரிகளுக்கு மேல இறங்குது. இதே ஏற்காடுல 50 லாரிக்கு மேல இறங்குது. கொடைக்கானல் இப்படி எடுத்தீங்கன்னா காடுகளுக்கு மேல இருக்கிற ஒரு 50ல இருந்து சுமார் 60 வருட கால மரங்களை வந்து எளிமையா வெட்டி எடுத்துட்டு போறாங்க. முன்னாடி வெட்டி எடுத்துட்டு போய் சமூக ஆர்வலர்கள்ன்றவங்க போராட்டம் நடத்திட்டு இருந்தனால அவங்க என்ன பண்ணாங்க, வெட்டி எடுத்துட்டு போகும்போது மேல வந்து தார்பாய் போட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்லி இப்ப மரங்களுக்கான சட்டங்கள் இங்க எங்க செயல்படுது அப்படிங்க பார்க்கும்போது அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியாதுல்ல. நம்ம சாமானியர்கள் அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியாது. ஆனால் சிந்திக்க முடியும். மேலே வெட்டப்பட்டால் மேட்டு நிலத்தில் விளைவு அதாவது மேட்டு நிலத்தில் வந்து விளைச்சல் நடந்தால் கீழ்நிலம் வந்து காணாம போயிடும். மேட்டு நிலத்தில் பயிர் செய்யாதே அப்படிங்கிற ஒரு பழைய காலத்து சொற்களே இருக்குது. மேட்டு நிலத்துல பயிர் செய்யக்கூடாது, அப்போ மலை மேல எல்லாம் பயிர் செய்யக்கூடாது. இன்று மலை மேல பயிர் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதை விட காங்கிரீட் பயிர்கள் 1000 வைக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தினுடைய கொடைக்கானல் போனா ஒருத்தர் இப்பதான் ரீசெண்டா திருச்சியில இருந்து சப் ரிஜிஸ்டர் ஒருத்தர் வந்து கொடைக்கானல்ல வந்து 100 ஏக்கரை வச்சிருக்காரு அப்படின்னு வந்துச்சு. இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற 100 ஏக்கரால பாத்தீங்கன்னா எல்லாம் காட்டேஜஸ் கட்டி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ். அங்க மரம் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லாத அளவுக்கு எடுத்துட்டு அந்த இடங்கள்ல வந்து ஒரு வீடுகளை கட்டுறோம் அப்படின்னா இதை வந்து சிந்திக்கக்கூடிய விஷயத்தில் யார் இருக்கோம்னா பொதுமக்களாகி நாம் தான். பணம் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்குமே தெரியாது, தன் சந்ததிகளே இருக்காது என்பது தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த காடழிப்பு இன்றைய உலகில் மிக முக்கியமான சூழல் பிரச்சனையில ஒண்ணா இருக்கும். இந்த காலநிலை மாற்றத்திற்கு முதல் காரணமா அதுதான். இந்த உலகில் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா காடழிப்பு. இந்த CO2 அந்த அதாவது வளிமண்டலத்துல வந்து CO2 வந்து காலநிலை மாற்றத்தினால இது கழிஞ்சிட்டே வருது. அதுக்கான இது ஆற்றல் பாத்தீங்கன்னா அது வெகுஜன சமநிலைகளை வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம எடுத்துட்டு போயிருக்கு. காடோட சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்கு வந்து நீரினுடைய சுழற்சி ரொம்ப அவசியம். அப்ப நீரியல் சுழற்சின்னா என்னது, அந்த தண்ணி அவசியம், அந்த வெர்ச்சுவல் வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நீரியல் சுழற்சி மட்டுமா அது மண்ணுடைய தன்மையும் நம்ம பாதுகாக்கணும்.
அதே போல பல்லுயிர் பாதுகாப்பும்பாங்க. அதாவது உயிரியல் சுழற்சி முறையில வந்து எல்லா ஒரு காடு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா எல்லா வகையான பூச்சிகளும் உருவாகும். அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இன்சர்ட்ஸ் வந்து அந்தந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற போல உருவாகும். அந்த தட்பவெட்ப நிலைக்கு தான் அதுதான் பல்லுயிர் பாதுகாப்புல வருங்க. அந்த உயிரின சுழற்சியில வரும். இந்த பயோடைவர்சிட்டி ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. அந்த பயோடைவர்சிட்டிக்குள்ளார எல்லா இதுவுமே உள்ள அடங்கிரும். இதை நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால மாற்றத்தினால என்ன நடக்குதுங்க? மிக முக்கியமா கால மாற்றங்கிறது வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதாவது சிறிய ஒரு ஈரோடோ இல்ல கோயம்புத்தூரோ இல்ல தமிழ்நாடோ இல்ல தென்னிந்தியாவோ இப்படி இப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஓவரால் குளோபல் தான். ஓவரால் குளோபல். நீங்க ரீசெண்டா வந்து துபாயில வந்து மழைய பார்த்திருப்பீங்க. 3 வருஷம் மழை ஒரே நாள் பெஞ்சிருச்சுன்றாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. சில பேர் என்னன்றாங்க, அது செயற்கை மழை பொழிவின் காரணமா இந்த பிரச்சனைன்றாங்க. இதை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். இந்த விஷயங்கள் யாராச்சும் ரீசெண்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? செயற்கை மழை, அதே மாதிரி அந்த மழையின் பாதிப்பால் 3 வருடம் வரை ஒரே நாள் கொட்டி தீர்த்தது அப்படின்னாங்க. இது என்ன எந்த வகையில நம்ம வந்து நாளை வந்து சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில ஒண்ணு. அதாவது ஒரு மழை பொழிவை செயற்கையா உருவாக்குறாங்க. அதுவே விளைவின் காரணம். அந்த விளைவின் காரணமாவே அவங்க பக்க விளைவையும் சந்திக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய இயற்கை பாதுகாப்பு சம்பந்தமா பாத்தீங்கன்னா என்ன நம்மளால கையெடுக்க முடியும்? இங்க இருக்கிற இந்த கிளப் ஹவுஸ்ல இன்னைக்கு காலையில இருக்கிற ஒரு 10-20 பேர்ல நம்ம என்ன முன்னெடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். செயற்கையா உருவாக்குறது எதுவும் இயற்கை போல என்றென்றும் சிறப்பான ஒண்ணா இருக்காது. பக்க விளைவுகளையும் சேர்த்து தர்றதுக்கான வாய்ப்போ, சாத்தியக்கூறோ அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி. நன்றி. நன்றி அண்ணா. ஏன்னா நம்மளுடைய பெரும்பான்மை நேரம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறிய அறிவை வந்து கடவுள் கொடுத்திருக்கான். பெரிய அறிவு இருக்கிறவங்க தான் இங்க மேக்சிமம் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு உரையாடல்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து உரையாடல் மூலம் தான் தீர்வு காண முடிஞ்சுது. உரையாடல் வந்து நல்ல முறையில் நடக்கும் பொழுது அதனுடைய சாதக பாதகங்களை விளக்கி அதனுடைய பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது நமக்கு அந்த உரையாடலினுடைய பயன்கள் என்ன கிடைக்கும். இப்ப இங்க நான் பேசுறேன், இங்க ஒரு 10-15 பேர் நம்ம பேசுறதுனால என்ன மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும்? நிச்சயமாக உருவாக்க முடியும். ஏதோ ஒரு சின்ன மாற்றம்ங்கிறத விட அதிமுக்கிய மாற்றத்தை நம்ம கொண்டு செல்லலாம். இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஒரு 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 எப்படி சொல்றது, இந்தியா வந்து தீபகற்ப நாடு. 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் மலையாலும் சூழப்பட்டதுதான் இந்த இந்தியா. இதனுடைய ப்ரொடெக்டிவ் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கிறதுனாலதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் வசந்த காலம் சொன்னாங்க. அந்த அந்த இமயமலையிலிருந்து வர காற்று நம்மளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. அங்க இருக்கிற வெப்பநிலை வந்து சாதகமா வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் அது பாதிக்கக்கூடியது. அதாவது நல்ல வகையில பாதிக்கக்கூடியது. அந்த அந்த இடங்கள்ல வந்து தற்பொழுதுள்ள சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடந்துட்டு காலநிலை மாற்றத்தினால அந்த சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா மழை பொழிவு சில இடங்கள்ல பொய்த்து போயிருக்கு, சில இடங்கள்ல அதிகமா இருக்கு. அதே போல திடுதிப்புன்னு ஒரு காற்றாற்று வெள்ளம் மாதிரி மழைகள் வந்து சூழ் நிக்குது. அந்த அளவுக்கு இயற்கை கொடையுள்ள இந்த ஒரு இந்தியாவில சில விஷயங்கள் மாத்தணும் அப்படின்னா இப்ப வந்து சவுத் சைடு வந்து நிறைய ஹையர் வெப்பம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதற்கு காரணம் என்னன்றாங்கன்னா இங்க இருக்க இமயமலையோ எதுவும் கிடையாது. ஆப்பிரிக்கா கண்டம் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அது பிரிய ஆரம்பிச்சு அது நேரா வந்து மெர்ஜ் ஆகி நம்மளுடைய இந்தியாவோட தான் மெர்ஜ் ஆகும். அப்படி மெர்ஜ் ஆகும்போது என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பக்கம் இந்த சவுத் இந்த கர்நாடகா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் பக்கம் எல்லாம் ஒரு மலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப கண்ட மாற்றங்கள் நடக்கும் பொழுது இங்க ஒரு பிரிவு இருக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. அந்த 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 பெரிய பள்ளங்கள் எல்லாம் ஆப்பிரிக்காவுடைய அந்த இடத்துல வந்து போட்டோஸ் வச்சு அது ஒரு ஆர்டிக்கல் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை படிக்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்ப கண்ட மாற்றங்கள் நடக்குது, பருவநிலை மாற்றங்கள் உருவாகுது. அப்போ இந்த பூமி எப்பொழுதெல்லாம் தனக்கு பாதகங்கள் வருகிறதோ தன்னை தானே சரி செய்து கொள்கிறது. அப்போ வந்து மனிதன் இந்த இடத்துல வந்து கண்டிப்பா மனிதன்லாம் ஒரு சின்ன பூச்சி தானே அதுக்குள்ளார. இந்த இவ்வளவு பெரிய பூமியில மனிதர்கள் வந்து சிறிய பூச்சிகள் தான். நம்ம பண்ற அட்டூழியத்தினால அது தன்னை தானே செலுத்துகிறது. அந்த சின்ன நாய் உட்கார்ந்து இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த நாய் மேல ஈ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். படான்னு ஒரு உதறும், அவ்வளவுதான். இது எல்லாம் போயிடும்.
அதே போலதான் இந்த இந்த ஈக்களாகிய நாம் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்றோம். பேசிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழிப்பை வந்து இந்த இண்டஸ்ட்ரியல்னால நம்ம உருவாக்குற அந்த தட்பவெப்பநிலை மாற்றத்தினால நம்ம மிகப்பெரிய ஒரு காலநிலையை சந்திக்க வேண்டி இருக்குது. அதன் சந்திப்பை இங்கே எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியும்? அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு இடங்களும் நம்ம சொல்லி கொடுக்கிற விஷயங்கள் நாங்க நீங்க ஒரே ஒரு பிராக்டிக்கல் திங்க் பாருங்க. நம்ம உயிர் வாழ என்ன வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளிடம் கேட்டோம்னா, நம்ம உயிர் வாழ முதலில் காற்று, இரண்டாவது நீர், மூன்றாவது உணவு. நம் உடலில் எடுத்துக்கோங்க. நேற்று என் நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது, உங்களோட உடல்ல என்னெல்லாம் போட்டிருக்கீங்க பார்த்தா, ஒரு செயின் போட்டிருக்காரு, ஒரே மோதிரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு, ஷூ, ட்ரெஸ், இது எல்லாமே போட்டிருக்காரு. உயிர் வாழ்றதுக்கு முதல்ல வந்து காற்றுதான் வேணுங்கிற அடிப்படை அறிவே நம்மிடம் மறந்து போய்விட்டது. அப்ப மரங்களை அழிக்க நம்ம கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீரினுடைய தன்மை வேணும். ஆனா நம்ம எல்லா தண்ணியும் எடுத்து நம்மளுடைய பொருட்களுக்கு மறை நீருக்கு உபயோகப்படுத்தி விடுகிறோம். அடுத்து உணவுலையும் இன்னைக்கு வந்து புதியவை நெருங்கி போறோன்ட்டு உணவுல வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து உணவு வந்து நம்மளுடைய டிஎன்ஏ மாற்றத்து வர உருவாயிருச்சு. இன்னைக்கு உணவுங்கிறது புகை, மது மற்றும் இந்த மது, இது இவை இரண்டையும் கம்பேர் பண்றதை விட நீங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுற உணவு அதை விட மோசமானது. புகை, மதுவை விட மிக மோசமானது ரெஸ்டாரண்ட் உணவு. இப்ப இதெல்லாமே நம்ம தவிர்க்க முடியும். நம்ம சுற்றி இருக்கிற குப்பைகளை பாருங்க. நாம் நிக்க வச்சுட்டு ஒரு இடத்துல நம்ம சுற்றி இருக்கிற குப்பைகளை பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியும், அனைத்து பொருட்களும் மார்க்கெட்டிங்கிற ஒரே ஒரு விஷயத்தினால எல்லோரிடமும் கொண்டு சேர்க்கப்படுகிறது. ஒரு நாள்ல வந்து மார்க்கெட்டிங் மட்டும் ஒழிச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட மனிதனுக்கு தேவையில்லாத நிறைய பொருட்கள் வந்து எடுத்துடலாம். இப்ப மனிதனுக்கு மிக முக்கியமான தேவை காற்றும், நீரும், உணவும். ஆனால் மனிதன் படிப்புங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி அதன் மூலியமா வர ஒவ்வொரு ஊழியர்களை தயாரிச்சு மார்க்கெட்டிங் கொடுத்து நம்ம வீட்டுல உபயோகப்படுத்தாத எத்தனை பொருட்கள் இருக்குதுங்கிறது கவுண்ட்ல வச்சீங்கனாலே தெரிஞ்சதும். தூக்கி வீசியிருப்ப எத்தனையோ தேவையில்லாத பொருட்கள் இருக்கும், அத்தனையும் வேஸ்டேஜா மாறுது. அப்போ நம்ம உபயோகப்படுத்துற பொருட்களினுடைய பங்கு வந்து செக் பண்ணி இது வேணுமா வேணாமா அப்படிங்கிறத குறைவுக்கு ஆரம்பிக்கணும். அட் த சேம் டைம் அப்படி குறைவு ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு மனிதன்ல இருந்து தொடங்கி மொத்த மனித கூட்டங்களே மாறணும். அப்போ அதற்கான உருவாக்குவதற்கான ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியினுடைய அன்வான்ட் திங்ஸை வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்போ இண்டஸ்ட்ரி எது பெரும்பான்மையா வந்த நுகர்வு கலாச்சாரத்தை வந்து தடுக்க முடியும். நுகர்வு கலாச்சாரம் வந்து அதிக வேஸ்டேஜ் கொடுக்குது. அந்த வேஸ்டேஜை வந்து தடுத்தோம்னாலே உலகத்துல குப்பைங்கிற ஒரு பாதி விஷயம் கம்மியாகும். அப்போ இந்த அன்வான்ட் மார்க்கெட்டிங் திங்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது மனிதனுக்கு எல்லாமே அன்வான்ட் மார்க்கெட்டிங் திங்ஸ் தான் இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க, மனிதன் உயிர் வாழ்வதற்கு இது தேவையா இல்லையா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம உபயோகப்படுத்த முடியாது. தேவையே கிடையாத பொருள் வீட்டுல இருக்கு. என் வீட்டுல ஒண்ணு இருக்குங்க, கிட்டத்தட்ட 2015 இருந்து எங்க வீட்டுல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓவன். இதுவரை நம்ம மொத்தமா 1 or 2 டைம் தான் வச்சிருப்போம். இந்த ஓவன் வந்து கிடக்கு. அந்த ஓவன்ல சாப்பிட்டா கேன்சர் வருதுங்க வேற ரீசன்ட் ஸ்டடிஸ் பார்த்தோம். அந்த ஓவன் மாதிரி இது மாதிரி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல எனக்கு தேவையில்லாத பொருட்கள் நிறைய இருந்து கொண்டு தான் இருக்குது. இதனுடைய ப்ரொடக்டிவிட்டி, இதனுடைய இண்டஸ்ட்ரி, இதனிருந்து வர ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னால அன்வான்ட் திங்ஸ் நிறைய வாங்கி போடுறோம். சாரி எத்தனை வச்சிருக்கீங்க கேட்டேன்னா கண்டிப்பா ரேவதியும் எங்க அக்காவும் தங்கச்சி சொல்லுவாங்க எவ்வளவு வச்சிருக்காங்கன்ட்டு. அது அப்புறமா கேட்டுக்கலாம். பாவம் நிறைய வச்சிருப்பாங்க. எத்தனை தடவை கட்டுறீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும். இந்த சாரி ப்ரொடக்ஷன்ல வந்து எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி, ஷேர் இண்டஸ்ட்ரி. எதுக்கு நுகர்வு வந்து நம்ம வாங்குறோம். அந்த அந்த நுகர்வு கலாச்சாரத்துல நம்ம வீட்டுக்கு ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கும். இது ஒரு இண்டஸ்ட்ரியாவே ஆகுது. அப்போ அதை கட்டுப்படுத்தணும். அதே போல நம்மளுடைய சுற்றி இருக்கிற இடங்கள்ல பசுமை நிறைந்த இடங்களா மாற்றுறதுக்கான வழிவகைகள் செய்யணும். அதெல்லாம் சும்மா நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம சுத்தி பக்கத்துல இருக்கிற மரங்கள் வைக்கணும். ஆனா காடு அழிப்புக்கு எதிராக நம்ம வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்ப. அது எத்தனை பேரால இந்த சமுதாயத்துல வெளியே வந்து குரல் கொடுக்க முடியும் தெரியல. காடு அழிப்புகள் கம்மி பண்ணணும். அதை தாண்டி என்ன பண்ணலாம்? காடு வளர்ப்புகளை உருவாக்க வேண்டும். நம்மளுடைய பங்களிப்பா ஒவ்வொரு இடத்துலயும் சில சிறு சிறு இடங்கள்ல வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் தான் ஒரு பொது நிலம் இருக்கு. அதாவது
புறம்போக்கு நிலம்பாங்க ஒவ்வொரு பஞ்சாயத்துல. அந்த இடங்களை வந்து தேர்வு பண்ணி அந்த இடங்கள்ல அருமையா ஒரு மியாவாக்கி காடுகளை உருவாக்க முடியும். அதை பாதுகாக்க முடியும். ஒவ்வொரு காலனியிலும் சின்ன சின்ன காலனி இருக்கா, ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல உருவாக்கலாம். இது நம்மளுடைய ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு தான். இது பெரிய மாற்றத்தை நம்மளுக்கு உருவாக்காது. ஆனாலும் கூட பில்டிங்கா இருக்கிற இடத்துல ஒரு 4 மரம். பில்டிங் இருக்கியா, பில்டிங்ல நம்ம வாழணும், வாஸ்து தான். காத்து எங்க இருந்து வரும்? பெங்களூர் போயிருந்த போது பார்த்தேன். லாஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோர், ஒரு 5 நாள் இருக்க வேண்டியது. நம்ம ஊர்ல கம்பேர் பண்ணும்போது பெங்களூர் எவ்வளவோ பரவாயில்ல. அவ்வளவு பெரிய சிட்டி உருவாக்குனா கூட அங்கங்க மரங்கள் எல்லாம் நிறைய இடங்கள்ல வச்சிருக்காங்க. அந்த மரங்கள் எடுக்கப்படல. இருந்தாலும் கூட அங்க நாட்டு மரங்கள் இல்லைங்கிற ஒரு குறை இருக்கு. நாட்டு மரங்கள் மட்டும்தான் நிறைய ஆக்சிஜனேஷன் வந்து கொடுக்கும். இது எங்க வேணா உடையும். பட் அந்த ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல சுத்தமாவே எடுத்துட்டு பில்டிங் மட்டும் தான் கட்டுறோம். பில்டிங் வந்து 50 வருஷம் நம்ம வாழ முடியாதுங்கிற விஷயத்தை தெரியாம பில்டிங்குமே ஒரு 60-70 வருஷத்தை 80 வருஷம் கிடக்கும் போது அதுமே ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும். இல்லாட்டி அது உடஞ்சு விழுந்துரும். ஆனா இந்த மரங்களுக்காக, அது பில்டிங்காக மரங்களை வெட்டுறதுங்கிறது மிக ஒரு மோசமான செயல். அதற்கான ஒரு சின்ன எதிர்ப்பு குரலும், ஒரு சின்ன ஆதரவான ஒரு குரலும், வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆதரவாகவும், வெட்டுறவங்களுக்கு எதிராகவும் நம்ம குரல் இருக்கணும். இது வந்து செம்மையா செய்வோமா எனக்கு தெரியல. நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் சில நண்பர்களோடு சேர்ந்து. அதே மாதிரி இந்த கால்நிலை மாற்றத்துக்கு இன்னும் சிந்தித்து நம்ம வர எதிர்கால நம்ம குழந்தைகளுக்கு அச்சாணி போல சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளை வந்து எல்லா இடத்துல பேச வைக்கணும். ஒரு பெரிய மாற்றமே அடுத்த வரும் சந்ததிகளுக்கு நம் விட்டு செல்வது என்னன்றா, நம்ம இப்ப பழைய பொருளும் இ வேஸ்டேஜ் கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் சொல்லுங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். இன்னைக்கு நிறைய ஆர்கனைசேஷன் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க இது கேள்விப்பட்டிருப்பீங்க, சிஎஸ்ஆர்ஸோ ஆர்ஓல வந்து ஒரு நம்ம தமிழ் பெண்மணி அவங்க தான் தலைமையேற்றிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குளோபல் வார்மிங்காக மண்டே வந்து அயன் பண்ணாத ட்ரெஸ் போட்டு வரணும்னு இருக்காங்க. அயன் பண்ண ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது. அயன் பண்ணாத இது என்ன மாற்றத்தை உருவாக்கும்னா, அவர் சொல்ற ஒரு கார்ப்பரேட் பாலிசியில ஒன்னொன்னா என்டர்டைன் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பண்ணுவாங்க. அது வந்து வேர்ல்டோட சம்மந்தப்படுத்த ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதுல அவர் அந்த மேடம் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. எதனாலனா உலகத்துல வந்து அதிக வெப்பமயமாதல்னால நம்ம வந்து எலக்ட்ரிக் தேவையான நிலக்கரிகளையும் இதுவும் உருவாக்குறோம். அதனால வெப்பம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. அந்த ஒரு நாள் நம்ம அயன் பண்ணாத ட்ரெஸ் போடுறதுனால எத்தனை எத்தனை விஷயத்துல வந்து கரண்ட் செலவழிக்காம இருக்குது. அதனால அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை வந்து ஒரு தலைமை அதிகாரி வந்து ஒரு ரிசர்ச் சென்டர், இந்தியன் ரிசர்ச் சென்டர்ல இருக்கிற தலைமை அதிகாரி முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களுடைய மேற்பார்வையில் ஒரு பெண் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க போது, நம்ம எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் இது மாதிரி புதிதா நம்ம சிந்திச்சோம்னா புதிதா நிறைய இடங்கள்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், சொல்லித்தர முடியும். எத்தனை பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறவங்க நிறைய பேச்சாளர்களும் நல்ல சிந்தனையாளர்களும் தான். நம்ம எத்தனை நாள் வந்து பக்கத்து இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் உரையாடி இருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் செஷன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து போகக்கூடிய இடங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு கோல் செட்டிங் எடுத்தாங்க கூட, கோல் செட்டிங் எண்ட் ஆஃப் த கோல் செட்டிங் வந்து சோசியல் மைண்ட் செட்டுக்கு நம்ம அந்த ட்ரீ பிளான்டேஷன் அதை தாண்டி இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க எல்லாம் மரம் நடுவோம் மழை பெறுவோம்ங்கிற ஒரு அருமையான வரியை வந்து சிறு வயதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன். லாரிக்கு பின்னாடி எழுதியிருக்கான், பஸ்ஸுக்கு பின்னாடி எழுதியிருக்கான். ஒவ்வொரு வருஷமும் மழைப்பொழிவு கம்மியாயிடுச்சு, வெப்பம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நம்ம சொல்ல 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 எல்லாம் கேட்டுட்டே இருக்கோம். ஆனா மரம் நடுவோம் மழை பெறுவோம்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏன் அந்த காடு அழைப்பு நடந்துகிட்டே இருக்கு? கடந்த ஒரு 30 வருடங்களை எதிர்பார்க்கும் பொழுது விவரம் தெரிஞ்சு பார்த்தா 30-35 வருஷமா நம்ம இதே தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் அதுக்கு மேல நம்ம எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னா யாரும் இனிஷியேட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வாயளவுல சொல்றாங்க. ஒருத்தர் போட்டிருக்காரு ஸ்டேட்டஸ், அருமையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா அழகான வரிகளை வச்சு, அதாவது மரம் நடுவோம், மரத்தை வெட்டுவது தடுப்போம் அப்படின்னு அவேர்னஸ் போடுறாங்க. ஸ்டேட்டஸ் போடுறதுனால மரம் வளராது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ, இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ்லயோ, இல்ல ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லயோ சத்தியமா மரம் வளரவே வளராது. அவங்க உண்மையாவே ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நல்ல எண்ணங்கள் இருக்குங்கிறது வந்து இந்த ஸ்டேட்டஸ் மூலியமா தெரிஞ்சுக்குது. ஆனா நல்ல செயல்களை தொடங்கினா மட்டும்தான் இத பண்ண முடியும் இருக்கு. இங்க கண்ணுக்கு தெரியாத நிறைய ஒரு பொது சேவை செய்யற ஆளுகள் வந்து பாக்குறேங்க. கிட்டத்தட்ட
கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு இந்த பக்கம் இந்த கொங்கு பெல்ட்ல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவர்கள் எல்லாம் பாடுபடுறது எல்லாமே ரொம்ப 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 கம்மியான பர்சன்டேஜ், 0.1% அந்த அளவுக்கு தான் இந்த இது இருக்குது. மற்றபடி எந்த ஒரு எஃபெக்டும் கிடையாது. மற்ற எல்லாருமே மாறணும். எல்லாரும் வீக்கெண்ட் ஆனா பார்த்துருப்பீங்க, சென்னை கோயம்புத்தூர் இருக்கிறவங்க நிறைய தெரியும், எல்லாரும் கார் ஏறி நேரா ஒரு ஹோட்டல்ஸ்க்கு இல்ல பார்க்குக்கு இது எல்லாமே போறோம். காலையில் எந்திரிச்சு அதே கார் ஏறி ஒரு சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சோம்னா மாற்றங்கள் நோக்கி நடைபயணம். ஆனா அது பண்ணவே முடியல இன்னைக்கு காலகட்டங்கள்ல. ரெண்டாவது, இந்த காடழிப்புக்காக எதிர்வினை ஆற்றக்கூடிய நேரம் வந்து சரியான நேரம் வந்துருச்சு. காடழிப்பை தடுக்கணும் அப்படிங்கிறத. ஆனா காடழிப்பை தடுக்கணும் தாண்டி இந்த காட்டை வளர்க்கணுங்கிற ஒரு மைண்ட் செட், நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் மைண்ட் செட் மாறுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கனாலே உங்களுக்கே கிடைக்கும். திருப்பி நான் சொல்றதுனால என்ன பயன்ற இது ஆயிடுதுங்க. ஒவ்வொருவரும் வந்து நம்ம ப்ரோட்டெஸ்ட் பண்றோம். அதாவது எல்லாரும் வந்து ஒரு இடத்துல போய் நின்னுட்டு, ஆனா அந்த இடத்துல நின்னு எதிர்ப்பு காட்டுறதை விட அந்த இடத்துல நின்னு புதிய காடுகளை உருவாக்குறதுக்கான மியாவாக்கி காடுகளை உருவாக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கையில கிடையாது. ஒரு அமேசான் காடை அழிக்கிறாங்க அப்படின்னா அதை நம்மளால இங்கிருந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அமேசான் காடுகள் அடிக்கப்பட்டதற்காக இங்கு ஒரு 200 மரக்கன்றுகள் நட ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரே ஒரு நாள் நான் இந்த விஷயத்துல வந்து ஈரோடுடைய டாக்டர் ஜீவானந்தம்ட்டு அவர் இப்ப இல்ல, இஸ் நோ மோர். அவருடைய பயணப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி, ரொம்ப பிடித்த மனிதர். அவர் இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில நடக்கிற அழிப்புக்கு எகென்ஸ்டா நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. அவர் ஈரோடு ட்ரஸ்ட்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அவங்க ஒரு 20-30 டாக்டர்கள்லாம் வந்து இன்னும் சேவை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மனிதர் வந்து சொன்ன ஒரே விஷயம்தான், 2 வருடங்கள் யாரையும் பள்ளிக்கு அனுமதிக்காதீர்கள். நமக்கு பாடத்திட்டங்கள் வேண்டாம். நம் அனைவரும் இணைந்து 2 வருடம் கூடியவரை தினமும் ஒரு மரக்கன்றுகளை நட்டு அது 2 வருடம் பராமரித்து மேல விட்டுட்டாலே போதும். நாளைய உலகம் வந்து இந்த படிப்பு மட்டும் கிடையாது, உயிரோடு இருக்கும். அதான் சொன்ன, ஒரு மனிதன் வாழ்ற மிக முக்கிய 3 விஷயங்கள்: காற்று, நீர், உணவு. இந்த 3 விஷயத்திலையும் பஞ்சம் வந்துச்சுன்னா மனுஷனுக்கே பஞ்சம் வந்துடும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அருமையா அவர் ஜீவானந்தம் சார் தான் எனக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்தை வந்து ஒரு மெழுகுவத்திக்கு ஏத்தி வச்ச மாதிரி ஏத்தி வச்சார். அதே போல நிறைய இடங்கள் போகும்போது இவரை நினைவுபடுத்தியே சொல்லுவேன். அதுதான் அந்த ஜீவானந்தம் ஐயா அவர்களுக்கு நினைவாக சில விஷயங்கள் எல்லாம் பெற்றுட்டு தான் இருக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி வன பகுதிகளில். இன்னும் சத்தியமங்கல காடுகள்ல இருந்து கீழே பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்ல வந்து இன்னும் மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்குது. இந்த வனத்துறையின் அவங்க வன அழைப்பு நடந்துட்டு இருக்குது, அதை வந்து தடுக்கணும் வனத்துறை. அதை நாம் எதிர்மறையாக இந்த நேரத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். மரக்கன்றுகள் அவர்கள் தந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான முன்னெடுப்புகள், புதிய சிந்தனைகள் வரவேற்கப்படுது. புதிய சிந்தனைகள் வந்து அந்த வளர்ப்புகளுக்கு எளிமையா இருக்கணும், வளர்ப்புகளுக்காக செயல்படுத்தணும். அதுக்கு வந்து கல்லூரி, பள்ளி மற்றும் ஒவ்வொரு அசோசியேஷன் பாத்தீங்கன்னா, எனக்கு ஆரோக்கியனாலாம் ரொம்ப அவங்க ஏரியால பாத்தீங்கன்னா விநாயகர் விஷயமா இருந்தாலும், ஒரு இந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும், காலனி ஃபங்க்ஷனா இருந்தாலும் அத்தனை பேர் ஒன்று கூடி செயல்படுவாங்க. இந்த மாதிரி காலனி பீப்புள்ஸ் எல்லாம் ஒன்று கூடி ஒவ்வொரு அசோசியேஷன் இருக்கும்போது அந்த அசோசியேஷன் இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். நினைத்து பாருங்க, ஒவ்வொரு இடத்துல கோயிலுக்கு உடனே வந்து கோயிலுக்கு எகென்ஸ்டா பேசிடுறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. கோயிலும் இல்லை, கோயில் மட்டும் இல்லை, அது சர்ச்சா இருந்தாலும் மசூதா இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒன்று கூடுற மக்களுக்கு தெரியல, மரம்தான் கடவுள், கடவுள் அதுதான் நம்மளை வந்து வாழ வைக்குங்கிற விஷயத்தையே மறந்து மற்றதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா நம்ம பண்ற விஷயம் அப்படி இருக்கு. இங்க ஒன்று கூடுற மக்கள் இது போல இயற்கை விஷயத்துக்கு ஒன்று கூடுனா மட்டும்தான் அடுத்த வர சந்ததிகளுக்கான நல்ல வாழ்க்கையும் நல்ல ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுங்கிறது என் ஆணித்தரமான நம்பிக்கை. ஏன்னா எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. நானும் கோவிலுக்கு செல்வேன், எல்லாம் செல்வேன். எல்லாரும் ஒன்று கூடுறோம். ஒரு கோயில் சின்ன விசேஷமா ஒரு காலனியில அந்த கோயிலை வந்து எடுத்து கட்டி அந்த கோயிலுக்கு வந்து ஒரு இது பண்றோம், ஒரு புண்ணியர்ச்சனை பண்றோம். ஒரு கிறிஸ்டின் ஆலயமா எல்லாரும் சேர்ந்து
ஒன்று கூடி கிருஷ்ணாலயத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து அடிக்கல் நாட்டி அது பெருசா ஒரு கிருஷ்ணாலயம் வைக்கிற ஒரு முகமுடியா ஒரு பாங்கு 100 வீட்டுக்கு ஒரு ஒரு பாங்கு உதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மசூதை கட்டுறோம். ஆனால் இந்த 100 வீடு ஒற்றுமையா இருந்து செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம சுத்தி இருக்கிற மரங்கள் நடுறோமா, குழந்தைகள் எதிர்கால சந்ததிகளுக்கு ஏதாச்சும் நல்லது விட்டுட்டு போறோமா சிந்திச்சோம்னா நாம் எதன் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்பவும் சொல்றேன், நான் நாத்திகவாதி கிடையாது. நம்ம எனக்கு வந்து எனக்கு என்னுடைய கடவுளும் நான் செயல்படுவதும் முக்கியம். அதை விட இன்றைய காலகட்டத்துல மரங்களே தான் உயிர் மூச்சுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒரு 3 நிமிஷம் அடிக்கடி நம்ம அந்த பிராக்டிக்கல் மந்திரம் சொல்லிட்டே இருப்போம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. இந்த குழந்தைகள் எந்திரிச்சு நிற்கும் போது சொல்லும்போது எல்லாரும் கண்ணை மூடுங்க. நடக்க முடியுமா? நடக்க முடியும். எல்லாரும் வந்து வாய் மூடுங்க. நடக்க முடியுமா? நடக்க முடியும். எல்லாம் காது மூடுங்க. நடக்க முடியுமா? நடக்க முடியும். எல்லாரும் ஒரு நிமிஷம் மூச்சை மூடுங்க. மூக்க மூடுங்கன்னு சொல்லும் பொழுது நம்மளால ஒரு 3 நிமிடம் கூட தாக்கு பிடிக்க முடியாது என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. நீங்க இது கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருக்கும் கோவம் வந்தா எப்படி ஆக்ஷன் பண்ணுவோம்? நம்மளுடைய மூக்கு வந்து அப்படியே வெடப்பா இருக்குங்க. பாத்துருக்கீங்களா? கோவம் வந்தா மூக்கு வெடப்பா இருக்கும். அப்படி ஒரு பெரும் மூச்சு விடுவோம். ஆட்டோமேட்டிக்கா இறைவன் படைப்பில் இந்த மூக்கு வெடப்பா இருக்கும்போது பெருமூச்சு விடும் பொழுது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வெளியே போயிடுது. அந்த கோபத்துக்கு கூட இறைவன் படைப்புல வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த படைச்சிருக்கான். கோவத்தை ரிலாக்ஸ் பண்றதுக்கு அந்த மூக்கரை விடியும் உள்ள ஆக்சிஜன் ஃபுல்லா எடுத்துக்கிறோம். அந்த ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ் ஆகுது. அப்படியே கோவத்தோட இருந்தோம்னா ஒரு 5 நிமிஷத்துல செத்துருவோம். அதுக்கும் கூட ஒரு இயற்கை படைப்புல உடலே ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை படைப்பு. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்துல அருமையான ஒரு நிகழ்வுப்படுத்தி ஒரு மரங்கிற ஒரு விஷயத்தை படைச்சு அந்த மரம் எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி ஒரு அருமையான விஷயத்தை படைச்சிருக்கான். இந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு மரம் நடுதல் மட்டுமல்ல, மரம் அழித்தலையும் தடுக்க வேண்டும். அதே போல இங்கு மட்டுமல்ல, இதுக்கு எஜுகேட் பண்ணா மட்டும்தான் நிறைய இடங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்க முடியும். நம்ம அதாவது ஒழுங்கற்ற மழைப்பொழிவோ அதே போல ஒரு தட்பவெட்ப நிலை இடமாற்றங்கள் நடைகிறதோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழுக்களை ஒவ்வொரு இடத்துல அமைச்சு நம்ம எஜுகேட் பண்ணோம். ஏன்னா திடீர்னு ஒரு சென்னையில ஒரு மழை என்ன பண்ணோம், கவர்மெண்ட்டை நம்பி நம்ம நிக்கலையே நிறைய விஷயங்கள். எல்லா என்ஜிஓஸ் எல்லா இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒருத்தங்க சாப்பாடு கொடுத்து காப்பாற்றப்பட்டுச்சு. உண்மையா இல்லைங்களா? இதே போலதான் நம்மளுக்கு பேரிடர்கள்லாம் வரும் பொழுது அரசு உதவும் என்று நம்புவது என்பது பெரும் முட்டாள்தனம். ஏன்னா அரசுங்கிறது இத்தனை கோடி மக்கள்ல ரொம்ப மிகச்சிறிய பகுதி தான் அரசு. மக்கள் தான் பெரும் பகுதி. அப்ப மக்களான பெரும் பகுதியில் இருக்கிறவங்க தான் இந்த செயல்பாடுக்குள்ள வரணுமே தவிர அரசாங்கங்கள் செயல்பாடுகள் எடுக்கும்னு நினைக்கிறதுங்கிறது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். அரசாங்கங்கள் தான் இந்த மரம் நடுவதோ இல்ல மரத்தை பாதுகாக்க செய்வதோ இல்ல மரங்களை பற்றியும் இந்த தட்பவெப்பநிலை மாற்றத்திற்காக ஒத்துழைக்க செய்வதோ சத்தியமான அரசாங்கம் செய்யாது. அரசாங்கம் மொத்த மக்கள் தொகையில் அரசாங்கத்தினுடைய எம்ப்ளாயி அங்க இருக்கிற அரசு ஊழியர்களும் அரசு செயல்படக்கூடிய அதிகாரிகளும் எத்தனை பேர் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா மொத்த மக்கள் தொகையில 1% கூட கிடையாது. தான் ரியாலிட்டி. அப்ப அந்த 1% சொன்னாதான் நம்ம செயல்படுவோம்னு நினைக்கிறதே அடிப்படையா அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து பிரேக் பண்ணணும். அந்த திங்கிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஓவர் பண்ணணும். அப்போ நம்ம எஜுகேட் பண்ண வேண்டியது யாருக்கு அப்படின்னா நாம் ஒவ்வொருவரும் எப்படி வந்து ஒரு போர்க்கால சூழ்நிலை வந்து நம்ம ஒரு அவசர கால சூழலை நம்ம ஒவ்வொருவரும் இராணுவ வீரர்களா மாறுறோம் பாத்தீங்களா? இந்த பேருதவிக்கு நம்ம தயாராகிறோம்ல. ஒரு சென்னை ஃப்ளட்டா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், இது மாதிரி ஒரு பேரிடர் நிலையில நம்ம வந்து நாமளே ஒரு வாலண்டியரா மாறோம். அப்போ நம்ம ஒரு வாலண்டியரா நம்ம மாறி நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் வைக்கிறதோ கூட தேவையில்லை. செயல்பாடுகளை முன்னெடுத்தோமானால் அது மிக 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 அவசியமான ஒன்று. அந்த செயல்பாடுகளை மாணவர்களிடம் முன்னெடுக்க வேண்டிய அவசிய காலகட்டத்தை நம்ம இருக்கிறோம். அவங்களுக்கு அருமையான நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கு. நாங்க மட்டும் இல்ல, நிறைய நல்லூர் வட்டம்னு ஒரு குழு வந்து செயல்பட்டுட்டு இருக்குது. அதில் என்னையும் பயணப்பட வச்சாங்க. ஐயாலாம் நிறைய பேர் இருந்தாங்க. நல்லூர் வட்டங்கள் கூட 100 வகையான சேவைகளை முன்னெடுக்குது. அதுல வந்து இந்த மரங்கள் சேவை இருக்குது. அதுல பேசும்பொழுது கூட இதைத்தான் சொன்னேன். இந்த மக்கள்கிட்ட பேரிடர் கால நிலையை நாம் தொட்டு விட்டோம். அப்போ இந்த இளவேனில் காலத்துல வந்து நடக்கிற பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா மரங்கள் தான் நம்மளோட உயிர் மூச்சு. அந்த உயிர் மூச்சு இல்லை அப்படின்னா நம்ம மூச்சு நம்ம போயிடும். ஒவ்வொரு இளைஞர்கிட்டையும் ஒவ்வொரு பள்ளி மாணவர்கள்கிட்டையும் தொடர்ந்து
நம்மளுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சுட்டே இருக்கணும். அதே போல அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். நம்மளும் செயல்பட ஆரம்பிக்கணும். நம்ம எங்கு செயல்பட வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எதன் பின்னணியில் செயல்பட வேண்டும். நாம் கண்டிப்பா அரசாங்கங்கள் தற்பொழுது அதாவது உதவி கொண்டுதான் இருக்கும். சில நேரங்கள் எதிர்ப்பை காட்டும். அதை வந்து நம்ம ஓரம் கட்டிட்டு நம்மளுடைய வேலைகளை செயல்பட்டுட்டே இருக்கணும். நம்ம பத்த வைக்க வேண்டிய நெருப்புங்கிறது காடழிப்பு கிடையாது. நம்ம பத்த வைக்க வேண்டிய நெருப்புங்கிறது ஒவ்வொரு இளைஞர்கிட்டையும், ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் அந்த கேண்டில வந்து ஏத்தி வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அதிகபட்சமான ஒரு வேண்டுதல். இந்த வேண்டுதல் நிச்சயமா இந்த குழந்தைகள் கிட்ட எஜுகேட் பண்றது மட்டும் இல்ல, அவங்க செயல்படுத்த வைக்க முடியும். நம்மளும் ஸ்டேட்டஸ் வைக்காம, நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்காம கீழே இறங்கி வேலை செய்யணும். ஸ்டேட்டஸ்ல மட்டுமே வேலை செய்ய முடியாது. ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸோ இல்ல இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸோ மாற்றவே முடியாது. இந்த காட்டு அழிப்பை கட்டுப்படுத்தணும். மரங்கள் வளர்ப்பை இன்க்ரீஸ் பண்ணணும். தேவையான விஷயங்களை வந்து மட்டுமே நாம் சிந்தித்து வாங்க வேண்டும். நுகர்வு கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டு விடுதலையாகி, அதாவது நார்மலா ஒரு ட்ரெஸ் எத்தனை வருஷம் வருமோ அத்தனை வருஷம் போட்டு தீர்த்து கிழிச்சு தூக்கி வீசின காலம் போய் இன்னைக்கு இந்த கலர் பிடிக்கல, ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு சொல்லி இந்த ட்ரெஸ்ஸை தூக்கி வீசுறோம். அதனால அது இல்லாதவனுக்கு தான் அந்த அருமை தெரியும். அதே போல நாம் அந்த இல்லாதவன் தாண்டி நம்ம கிட்ட பணமே இருந்தாலும் அந்த விஷயத்த செய்யாதீங்க. நுகர்வு கலாச்சாரத்துல போய் மாட்டாதீங்க. அதனால விர்ச்சுவல் வாட்டர்ஸ் வந்து கம்மியாகுது, மழைநீர் கம்மியாகுது. இது போல சமுதாய சிந்தனை இருக்கிற ஒரு செயல்பாடுகளை பண்ணாலும் வீட்டுல தண்ணி வந்து பிடிச்சு வச்சு குளிங்க. இல்ல ஷவரை வந்து நல்லா ட்ரைன் பண்ணிட்டு உடனடியா இத்தனை நிமிஷம் தான் குளிக்கணும்னு குடிச்சிட்டு போனீங்க அப்படின்னா, ஷவர் கொடுத்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, தண்ணி அதிகமா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம ஷவர்ல நின்னுட்டு ரொம்ப நேரம் குளிச்சா சந்தோஷமா இருக்குன்னு குளிச்சுட்டு இருக்கிறோம். இது போல இல்ல பிடிச்சு வச்சுட்டு ஒரு 10 லிட்டர் இருந்தா குடிக்க முடியும். ஆனால் நாளை இது நடக்க காத்திருக்கிறது. தண்ணி கம்மியாயிடுச்சு. நாளைக்கு நிச்சயமா புடிச்சு வச்சு தான் குடிக்க போறோம் பாருங்க. அது மிக முக்கிய ஒரு காலகட்டத்தை நெருங்கிட்டு ஆல்ரெடி. சென்னை வாசிகளுக்கு நன்றாக தெரியும். ஒரு குடிக்கவும், குளிக்கவும் தண்ணி கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம். பெங்களூர்ல போன மாசம் சொல்லிட்டாங்க தெளிவா, கார் வாஷ் பண்ணக்கூட கார் வாஷ் பண்ணா அவங்க மேல வந்து நடவடிக்கைப்படும்ட்டாங்க. கார் வாஷ் பண்ண முடியாம கிடக்குது. எல்லாத்துக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து வீட்டுக்கு வந்துட்டாங்க தண்ணி இல்லைன்னு. பெரும் சிக்கலுக்குள்ளாகி இருக்கோம் நாம். அதை வந்து தெளிவுபடுத்தி இது இன்னும் பெரிய ஒரு ஒரு முன்னெடுப்பா, பெரிய ஒரு விஷயமா இது இன்னும் கொண்டு வந்து மாணவர்களிடமும் பொதுமக்களிடமும் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்க மூலியமா ஒவ்வொருத்தரும் வாலண்டரியா மாறி சேஞ்ச் மேக் பண்ணா மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து இந்த குளோபல் வார்மிங்கிறது கம்மியாகும். இல்லைன்னா அந்த நாய் மேல உட்கார்ந்த ஈ போல தட்டி விட்டுட்டு உலகம் வந்து தன்னைத்தானே சீர்படுத்திக்கிட்டோம். ஆனா நம்ம கொஞ்ச நாள் இருக்க மாட்டோம். நம்மளை மாத்தி விட்டுட்டு போயிடுங்கிறது மட்டும்தான் இந்த சுனாமி. இப்போ வந்து 3 வருஷத்த மழை ஒரே நாள்ல பெய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த அருமையான நிகழ்வுக்கு வந்து எனக்கு வாய்ப்பை தந்த உங்ககிட்ட இது பகிர்றதுக்கு வாய்ப்பை தந்த சரித்திரம் படைப்போம் நிகழ்குழுவிற்கு என் மனமார்ந்த நன்றிகள். இதை பெரிதும் இங்க வந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும், என் மரியாதைக்குரிய அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், தம்பிகளுக்கும், அண்ணன்களுக்கும், அம்மாக்களுக்கும் மிக மிக நன்றிகள். இன்றைய நாள் இனிய நாளை அமையட்டும். இனி வரும் நாட்களும் செம்மையாக செழிவாக இருக்கட்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆரோக்கியண்ணா. நன்றிங்க அன்பு தம்பி. இளவேனில் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் இன்று மரங்களே உயிர் மூச்சு என்பதன் முக்கியத்துவம், மரங்களின் முக்கியத்துவம் குறித்த ஒரு அற்புதமான பார்வையினை அன்பு தம்பி அவர்கள் விதைத்துள்ளார்கள். நிறைய மரங்களை நேசிக்கக்கூடியவராக, தமக்கு தம்முடைய வாழ்வியல் பயணத்திலும் மரங்களை நிறைய இடங்களில் தன்னார்வலர்களுடன் இணைந்து இன்றளவும் பதியமிட்டு வந்து கொண்டிருக்கின்றார். துளிர்கள் கார்த்திக் என்று அவருடைய பெயரிலேயே அந்த மரங்களின் அந்த செடிகளின் அந்த பசுமையின் துளிர்கள் எப்பொழுதுமே உயிர்ப்போடு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவரது வாழ்வியல் வழித்தடங்களோடு இணைந்தவாறே அற்புதமான சிறப்புரை வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகி அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவருக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு.
ஞாயிறுதோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் இளவேனில் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று மரங்களே உயிர் மூச்சு என்ற அற்புதமான தலைப்பில் அன்பு தம்பி துளிர்கள் கார்த்திக் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நமக்கு அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் வசந்தமாகும் வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நமக்கு வாழ்வியலின் முக்கியத்துவம் குறித்த ஒரு பார்வையினை நம்மிடையே விதைக்க இணைகின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கேற்போம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் அழகூட்டுவோம். இப்பொழுது நிகழ்வின் நெறிய ஆளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். துளிர்கள் கார்த்தி அவர்களுக்கு நன்றி. ரொம்ப இளவேனில் அப்படிங்கிற ஒரு தொகுப்புல மரங்களே உயிர் மூச்சுன்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கு நிறைய கருத்துக்கள் பகிர்ந்திருக்கார். இளவேனில் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு காலகட்டமாக இருந்தது. ஒரு காலம் வரைக்கும் நம்மலாம் சின்ன பிள்ளைங்களா இருந்த வரைக்கும் ஒரு கோடை காலத்துல நம்ம போறது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, விளையாடுறது, இந்த மாதிரி நல்ல பசுமையான நினைவுகளும் பசுமை அப்படிங்கிறது சூழ்ந்து இருந்த காலம் மாறி இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு அனல் தகிக்கும் ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். துபாயில ஒரே நாள்ல 3 வருடத்திற்கான மழை பெய்கிறது. இந்த மாதிரி பல காலநிலை மாற்றங்களை நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு அதை ஒவ்வொருவருமே அனுபவிச்சு கொண்டும் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாரு. காடுகள் அப்படிங்கும்போது காட்டுத்தீ வருது, இல்ல காடுகள் எதனால அழிக்கப்படுது, இந்த மாதிரி பல காரணங்கள், காடு அழிப்பு குறித்து நிறைய கருத்துக்களையும் பகிர்ந்துகிட்டார். அந்த காடுகள் அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை அழிச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு தேவையான அடிப்படையான காற்றாக இருக்கட்டும், இல்ல அடிப்படை தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து அழிச்சுக்கிட்டே வரோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரியான ஊர்களில நம்ம நிறைய பயிரிட ஆரம்பிச்சிட்டோம். இப்ப எல்லாமே மேட்டு நிலத்துல பயிரிடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இன்றைக்கு பயிரிட ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் மிகவும் தவறான விஷயம். அதோட அங்க 50 வருடங்களுக்கு மேலாக இருந்த மரங்கள், இப்படி நிறைய இப்படி ஹில் ஸ்டேஷன் எங்க பார்த்தாலும் நிறைய மரங்கள் இருந்தது. அந்த மரங்கள் எல்லாத்தையுமே இப்ப வெட்டி அதை உபயோகப்படுத்துறதுக்கான ஒரு சூழல்ல இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நம்ம அதுக்காக ஒரு போராட்டம் நடத்துறோம், இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் போராடுறோம். நம்ம இதுக்காக எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயுமே நடக்குது. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதற்கான விஷயங்கள் நடக்கும்போது எத்தனை பேர் போராட வருகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு கோயில் விசேஷம், ஒரு எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பதுன்னா எல்லாருமே வராங்க. ஆனா அதை தாண்டி இந்த மாதிரியான சமுதாய முன்னெடுப்புகளுக்கு எல்லோருமே முன்னாடி நிக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா இன்னைக்கு லீவ் விட்டா நம்ம அங்க கோடை வாசஸ்தலங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதும், அங்க இப்போ ரெசார்ட்ஸ் அந்த மாதிரியான நிறைய கட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான விஷயங்களுக்கு மட்டுமே மக்கள் முன்னுக்கு வருகிறார்கள். இந்த மாதிரியான முன்னெடுப்புகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு வரோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அதற்கு நம்ம என்னெல்லாம் முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப CO2 அப்படிங்கிறதும் அழிஞ்சுகிட்டே வருது. நீரின் சுழற்சி, மண்ணின் தன்மை, பல்லுயிர் பாதுகாப்பு, இதெல்லாமே நம்ம காடு வளர்ப்பிற்கு ஒரு முக்கியமான விஷயங்கள். ஒரு கண்டங்கள்ல பல கண்டங்கள்ல ஏதாவது நடந்தா கூட அது நம்ம பருவநிலைகளை மாற்றுகிறது. காற்று, நீர், உணவு, இது எல்லாமே நம்ம உயிர் வாழ அவசியம் அப்படிங்கும்போது அடிப்படை தேவைகள், அடிப்படைக்கான நம்ம செலவு பண்ற விஷயங்கள் அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்றைக்கு ஒரு பகட்டான வாழ்க்கைக்கு தேவையில்லாத பல பொருட்களோ வாங்கி உபயோகப்படுத்தாமல் இருக்கதும், பல உடைகள், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் நம்ம நிறைய எனர்ஜி அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி இல்லாமல் வாங்கும் பொருட்களை உபயோகமாகவும் இல்ல அதை தொடர்ந்து உபயோகப்படுத்துறதும் இதெல்லாமே நம்மளால் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு CEO அவங்க கூட ஒரு கார்ப்பரேட் லெவல்ல திங்கட்கிழமைகள்ல நம்ம அயர்ன் பண்ணாத துணிகள் போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அயர்ன் பண்ணாம இருக்கிறதுக்கான அந்த ஒரு எலக்ட்ரிக் செலவு மிச்சமாகுது. அந்த ஒரு எனர்ஜி சேவ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புகள் எல்லாருமே எடுக்கலாம். அதையும் தாண்டி வாட்ஸ்அப்பில் மட்டுமே ஸ்டேட்டஸ் வைக்காம நம்ம இறங்கி நம்மளால எங்கெங்க மரம் செடிகள் நட முடியுமோ அந்த இடத்துல நடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி ஜீவானந்தம் அப்படிங்கிற ஒருவர் சொன்ன மாதிரி 2 வருடங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுமதிக்காமல்
தினமும் அவங்க மரம் நடுறதாகட்டும், அத பராமரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்த தலைமுறைக்கு கார்டனிங்க பத்தி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா கூட நெறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா பள்ளியில படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை கல்வியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றோம். ஆனா அத நம்ம செய்யறதில்ல. அந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. நம்ம ம நல்லோர் வட்டம் அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம என்ஜிஓஸ் இப்படி நெறைய பேர் முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அரசாங்கம் மட்டுமே செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்காம, மக்களாகிய நாமும் நம்மால என்னென்ன செய்ய முடியும்? தேவையில்லாத இந்த சுற்றுப்புற சூழலுக்கு நமக்கே தெரியும். நம்ம என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எது எதையெல்லாம் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நமக்கே தெரியும். அதையெல்லாம் நம்மளுடைய அறிவை கொண்டு நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நீர் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு சேமிக்கலாம். ஷவர்ல குளிக்கிறோம் அப்படின்னாக்க, ஒரு 10 நிமிஷம் குளிக்கிறத ஒரு 3 நிமிஷம் ஆக்கிக்கலாம். தேவையான அளவு மட்டும் குளிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்களிலுமே நம்ம எது எது நமக்கு தேவையோ அத்தியாவசியமான செலவுகளாக இருக்கட்டும், இல்ல உபயோகப்படுத்தும் பொருட்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதும், மரங்களே உயிர் மூச்சு. ஏன்னா நம்ம நம் உயிர் வாழணும்னா அதற்கு முதல்ல மூச்சு தேவை. எல்லாவற்றிற்குமே நம்ம ஒரு மூச்சு பயிற்சி செய்யணும்ன்றாங்க. நம்ம நம்ம ஆயுட்காலத்தை நீடிக்கணும்னா, இல்ல நமக்கு கோவம் வந்துச்சுன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணுங்கன்றாங்க. இப்படி எல்லாத்துக்குமே நமக்கு அந்த ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது தேவைன்னா, அது கொடுக்கிற மரங்கள் தான் நம்மளோட உயிர் மூச்சு. அதை நம்ம பாதுகாக்க வேண்டும். காடு காடு வளர்ப்பா இருக்கட்டும், மியாவாக்கி காடுகள் இது மாதிரியான மரங்கள் வளர்ப்பது, இத பற்றியெல்லாம் நம்ம இன்னும் நம்ம செயல்பாடுகளில முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற பல கருத்துக்களை முன்னெடுத்து கூறிய துளிர்கள் கார்த்தி அவர்களுக்கு மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரேட்டோ அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் நடைபயில இன்று வந்திருக்கும் துளிர்கள் கார்த்திக் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்துக்குங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவார். மகரிஷி அவங்களே எனக்குள்ள இருந்து வாழ்த்திட்டாங்க. நன்றிகள் ஐயா. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு ஐயா துளிர்கள் கார்த்திக் அவங்க வந்து இருந்து எவ்வளவோ மரங்களை பற்றி நிறைய எடுத்து சொன்னாங்க. அவங்க சொல்றதை கேட்டா இன்னைக்கு நம்ம ஆளுக்கு ஒவ்வொரு மரம் நட்டா கூட நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு படிப்பினையும் சொல்றாங்க பேசுறாங்கன்னு அதை எடுத்து நம்ம உடனே செயல்பட ஆரம்பிக்கணும். எங்க வீட்டுக்கிட்ட இருந்த ஒரு 3 மரம்
வச்சிருந்தேன் நான். அது நாங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் ரோடு போட வந்திருக்காங்க. அந்த 3 மரத்தையும் எடுத்து போட்டுட்டு போயிட்டாங்க. வந்து பார்த்தா இந்த கவுன்சிலர்கிட்ட கூப்பிட்டு கேட்டா, அம்மா நானும் வந்து பார்த்தேன், இந்த அளவுக்குள்ள தானே மரம் இருந்திருக்கு, ஏன் எடுத்தீங்கன்னு சத்தம் போட்டு விட்டுட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில. அந்த மரங்களை வச்சு வளர்த்து கொடுக்க முடியுமா அவருக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டோம். எனக்கு மரம் வளர்க்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும், பிரியம். எங்கே போனாலும் இப்போ எங்கள் காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு பெரிய மாமரம் வச்சுருக்கேன் நான். வெளியில் வச்சிருந்த மரத்தை எடுத்துட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இப்போ ஒரு 4 மரமாக வச்சு வளர்த்தலாம் ரோடு போட்ட பிறகு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த மரம் எடுத்தப்ப துளிர்கள் கார்த்திகை நான் உண்மையிலேயே நினச்சேன், அவர் இப்படி சொல்கிறாரு, இப்படி மக்கள் இப்படி அழிக்கிறாங்களே. வேலை செய்ய வர்றவங்க ரொம்பவும் அவங்களுக்கு தெரியல, படித்தவங்களுக்கே தெரியல. படிக்காதவங்க வேலை செய்ய வர்றவங்க அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு அப்புறம் விட்டுட்டேன். அந்த மாதிரி மரத்தை அழிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே ஒழிய வளர்க்குறதுக்கு ஏதோ ஒரு சிலர் இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த அடிப்படையில் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து மரம் வளர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். விமலேஸ்வர் கார்த்திக் வந்து எப்போ பேசணும்னு அவர் அதான் பேர்லேயே அவர் துளிர் வச்சிருக்காரு பாருங்க. நம்ம இந்த மாதிரி காடு இதெல்லாம் அழிக்கிறதுனால நம்ம குழந்தைங்க எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளால முடிஞ்ச அளவு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்கே போனாலும் மரம் நடுறதை பற்றி பேசி சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். கண்டங்கள் மாற்றம் ஏற்படும் பொழுது இதனால மனிதனுக்கு தேவை காற்று, உணவு, நீர். இது 3மே மனிதனுக்கு அத்தியாவசியம். இதுதான் முக்கியம்னு சொன்னாங்க. உண்மைதான் அது. காற்று இல்லாம ஒரு நிமிஷம் இருக்க முடியாது, தண்ணி இல்லாமலும் இருக்க முடியாது. 3மே அத்தியாவசியம். அதே மாதிரி மரமும் அத்தியாவசியம்னு நம்ம நினைக்கணும். இப்படி ஐயா அவங்க எங்க போனாலும் மரத்தை பத்தி தான் பேசுவாரு. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அப்புறம் ஷவர்ல குளிக்கிறது வந்து நம்ம நின்று குளிக்கும் பொழுது ரொம்ப அருமையா குளிக்கிறோம். ஆனா அதுல எவ்வளோ அர்த்தம் இருக்கு பாருங்க. ஷவர் வந்ததே வந்து தண்ணியை வந்து சிக்கனமா வைக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா நம்ம குளிக்கும் பொழுது தெரியதில்ல. இனிமே அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஐயா அவங்க இந்த சின்ன வயசுல எவ்வளோ மரங்களை நட்டு அதுக்கு பக்கபலமா இருந்து உதவி செய்யறாங்க. அவங்க இன்னும் நிறைய செய்யணும், 100 ஆண்டு காலம் வாழணும். நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள், மேலான கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. வேல் வணக்கம், நீங்க பேசலாம். மிக்க நன்றி அக்கா வாய்ப்பிற்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கார்த்திக் அண்ணா அவங்களோட உரை வந்து எப்போவுமே மரம் வளர்ப்பு சார்ந்து இருக்கும். இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வீட்டை சுற்றி வந்து வண்ணத்து பூச்சிகள் வளம் வரணும்னா அதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு கொய்யா மரம் மட்டும் வீட்டில் வச்சா போதும் அப்படின்பாங்க. அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், வசந்தமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் இருக்கணும்னா நிச்சயமாக வந்து மரம் வளர்க்கணும் அப்படின்றத எடுத்து வச்சாங்க. ஸோ இப்போ வந்து கோடைக்காலம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசியோ ஏர் கூலரோ வந்து வாங்குகிறோம், அதை பயன்படுத்துனா மட்டும்தான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். எல்லா ஜனங்களையும் அடைச்சிட்டு ஒரு ஏசி போட்டால் மட்டும்தான் வீட்டில் இருக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை இப்போ வந்துருச்சு. இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயங்கலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த சைடு மரம் இருக்கும். எந்த இடத்துல மரம் இருக்கோ அந்த ரூம் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவே தெரியும். இங்கே நிச்சயமாக ஒரு 4-5 டிகிரி ஆச்சு அந்த ரூமில் கம்மியாக இருக்கும், அந்த வெக்கம் இருக்காது. நம்ம முன்னோர்கள் இருந்த வீடு பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த வீடு எல்லாமே அப்படி தான் இருக்கும், மரம் சூழலாக இருக்கும். அதெல்லாம் அழிச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டினாங்கன்னா ஒரு இடத்துல கூட மண் இல்லாமல் சுற்றி வச்சுட்டு முன்னாடியாச்சும் ரோட்டு பக்கத்தில் மரம் இருக்கும். இப்போ இந்த ரோட்டையும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஆக்குப்பை பண்ணுறோமோ ஆக்குப்பை பண்ணுறாங்க. அங்கே தான் வெளியே வந்து போர் போடுவாங்க, எல்லாம் அங்கே தான் வந்து செப்டிக் டேங்க் ஏதாச்சும் கட்டுவாங்க. சுற்றியும் வந்து சிமெண்ட்டாக மாற்றிருச்சு.
ஒரு மரம் அப்படின்றதுக்கான வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிட்டு ஷார்ட் ரெமடியா வெக்க காலம் வந்துச்சுன்னா ரொம்ப வெக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட் ரெமடியா வந்து ஏசி ஏர் கூலர் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். ஆம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தினா சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம வீட்டை சுற்றி மரம் வச்சாலோ மியாவாக்கி காடுகளை வந்து நம்ம காலநிலை ஏற்படுத்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு உலகத்தில் வந்து பாதிப்பு வந்து குறையாது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு எங்கெங்கெல்லாம் நம்மளால முன்னாடி மரம் இருந்துச்சோ அந்த இடம் ஃபுல்லாக வந்து காங்கிரீட்டாகவும் சிமெண்டாகவும் வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் வந்து அழகுன்னு நினைக்கிறோம். அப்படியே வந்து எதிர்பார்த்தோமா அவங்க நம்மால் ஐயா வந்து எப்போ வந்து நம்ம கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக வந்து போரை தோண்டி உள்ளே போக போக ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி தான் இப்போ ஆப்போசிட்டாக காய்ச்சக்கும் நடந்துட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு புதுசாக நம்ம வீடு கட்டுறோம் இல்லை வீட்டில் வந்து இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து மரம் வளர்ந்தால் வந்து நிச்சயமா அந்த இடமே வந்து ரம்மியமாகவும் வாழ்க்கை வந்து வசந்தமாகும் அப்படின்றத எடுத்து வச்சாங்க இன்றைய நிகழ்வுல. மிக்க மிக்க நன்றியான வாய்ப்பு இருக்கு. நன்றிங்க வேலு, உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மூர்த்தி வணக்கம், நீங்க பேசலாம். மூர்த்தி. அக்கா, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல கூட நைட்டு போட்ட ஏசி இன்ன வரை ஆஃப் பண்ணா ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகும்ட்டு இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு 28ல. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து விட்டுறோம். இது எல்லாத்து வீட்டில் எத்தனை பேர் வீட்டை பேசியோட உட்காந்துருக்கீங்க தெரியல. அந்த அளவுக்கு காலை வேலையில தான் அந்த குளிர் வரும். அதை தாண்டி நம்ம வந்து இந்த ஏசியோட உட்கார வேண்டிய காலகட்டத்துக்கு நம்மளே நம்மளை உருவாக்கிக்கிட்டோங்கிறது இந்த இடத்துல நீங்க பேசுனது பாதிதான் கேட்டுச்சு கார்த்தி. நீங்க போட்ட ஏசி இப்ப வரைக்கும் இன்னும் அந்த ஒரு குளிர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்களோ வாழ்த்துக்களோ இருந்தா பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே கார்த்தி அவர்களுடைய ஏற்புரைக்கு போகலாம். மூர்த்தி இருக்கீங்களா? பவளமணிமா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். குளிர் கார்த்தி பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் அவசியமானது தான். நான் எங்கள் வீட்டில் சுற்றி நாங்கள் வீடு கட்டும் போதே மரம் வைக்கணும்னு சொல்லி தான் நான் வீடு கட்டும் போதே சொல்லிட்டேன். அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் அது நிறையா மரம் வச்சுருக்கேன்றதை ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். மா, பலா, வாழை, ஒரு வில்வ மரம், முருங்கை மரம், நெல்லி மரம், கொய்யா மரம், வேப்ப மரம் இருக்குது. அந்த பக்கம் 4 மாதாங்கொட்டை மரம் இருக்குது. எல்லாமே மரமாக தான் வச்சுருக்கேன் நான். அதில் வந்து காக்கா கூடு கட்டும், அணில் வந்து சாப்பிடும். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். காற்று சூப்பராக வரும். ஒரு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அதில் எடுத்து ஒரு ஒரு கருவேப்பிலை மரம் வச்சுருக்கோம். அது மாதிரி ஒரு இந்த நிறைய அது மாதிரி நிறைய மரமாக தான் வச்சுருக்கேன் நான். செடி கூட ரொம்ப கம்மி தான். அது ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க துளிர் கார்த்திக். ரொம்ப நீங்கள் உங்கள் பேச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. நன்றிங்க அம்மா, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. கார்த்தி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். நீங்கள் உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். நன்றி அக்கா. தற்போது நல்லா கேக்குதுங்களா? இப்ப தெளிவா கேக்குதுங்க கார்த்தி. நன்றி நன்றி அக்கா. அருமையான ஒரு வாய்ப்பு இது. இந்த நேரத்துல காலை வேளையில ஒரு நல்ல சிந்தனைகளை வந்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த சரித்திரம் படைப்போம் நிகழ்வுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் தற்போது பகிர்ந்தமைக்கு வேலு, விஜயகுமாரி அம்மா, அதே போல இவங்க பவளமணி அம்மா, இவங்களுடைய கருத்துக்கள் வந்து நன்றிங்க, மிக்க நன்றி. நம்ம ஏற்புரைங்கிறது விட இது வந்து மிகவும் சிந்திக்கக்கூடிய நேரங்களை வந்து உருவாக்குறதுக்கு நம்ம இந்த பயணத்துல கீழே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு அன்பு வேண்டுகோள். இந்த அம்மா இன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு போய் நான் ஒரு மரம் நட்டா போதும். என்னை பொறுத்து மரம் நடுவதையும் ஒரு பணியாக வைத்துக் கொண்டாலும் கூட விழிப்புணர்வு ஏற்படுவதையும் குழுக்களாக அமைத்துக் கொள்வதும் குழுக்களாக செயல்படுவதும் தான் மிகப்பெரிய வெற்றி. டீம் ஒர்க் இஸ் அ பெஸ்ட் ஒர்க்பாங்க. நம்ம தனியா ஒருத்தர் செயல்படுறதை விட நம்ம மைண்ட் சேம் சோசியோ மைண்ட் செட் இருக்கிற பீப்புளை ஒன்று கூடி செயல்படுத்த வைக்கிறங்கும் போது இன்னும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அருமையா ஒரு ஒரு உண்மையான வேண்டுகோள். தாழ்மைன்னு கேட்க கூடாது,
நல்ல வேண்டுகோளா நான் விடுக்கிறேன். எல்லாரும் செயல்படலாம். அந்த போல இந்த குழுக்களை உருவாக்கி செயல்பட்டீர்கள் என்றால், இப்போ எப்படி வந்து ஒரு சரித்திரம் படைப்பும் இந்த குழு செயல்படுகிறதோ, நல்ல எண்ணங்களையும், நல்ல சிந்தனைகளையும் விதைக்க, அதே போல செயல்படுறதுக்கு எல்லாரும் ஒவ்வொருவரும் தனியா வந்து இந்த எமர்ஜென்சி பீரியட் வாலண்டியரா மாறணும். நம்ம அதில் செயல்படுத்தணும் கேட்டுட்டு, இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இனிவரும் நாட்களும் சிறந்தோங்கட்டும். இந்த இளவெனில் இந்த ஒரு வாரம் ஃபுல்லா ஒரு நல்ல கருத்துக்களை வந்து நிறைய எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது கருத்துக்களோடு போகாமல் கருத்துக்கள் செயல்பாடுகளை நோக்கி செயல்பட்டோம் என்றால் நிச்சயமான மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று அந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க கார்த்தி. மரங்களே உயிர் மூச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகான கருத்துக்களோடையும் சரி, நம்ம முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள், இப்படி எல்லாமே மாற்றம் அப்படிங்கிறது நம்மிடமிருந்து வர வேண்டும், நம்மளுடைய செயல்களில் அந்த மாற்றம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதை நீங்க இன்னைக்கு விதைச்சிருக்கீங்க. நிச்சயமா இதை எல்லோருமே முன்னெடுத்து நம்மாலான முயற்சிகளை நம்ம அனைவருமே செய்வோம். மிக்க நன்றி. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் பவுலின், அருள் சேவியர் சார், சரவணா, சர்வஜித், மோகன், வி ஸ்ரீனிவாசன், செல்லமுத்து, சிவா, சசிகலாமா, திருமாவளவன், ஆனந்தனண்ணா, பி ஸ்கார் அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு அசோக் மணி அவர்களின் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.